இந்தியாவுக்குள்ள தனி ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்குது திமுக. புதிய கல்விக் கொள்கையா வேணாம், நீட்டா வேணாம், மும்மொழி கொள்கையா வேணாம். இப்போ அவங்க பார்வையில் வந்து தினம் தினம் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ரெண்டாவது முக்கியமான விஷயம், மோடி 3 எலெக்ஷன் ஜெயிச்சப்ப தமிழ்நாடு தான் பிஜேபியை தூக்கி எறிந்தது கடலில். ஜெயலலிதா ஒரு தடவை 37 சீட்டு, அதுக்கப்புறம் 19ல் 39, இப்போ 40 சீட்டு. 29ல் ஜெயிக்கணும்னா இங்கே திமுக அந்த 40 சீட்டு பிஜேபிக்கு எதிராக கொடுக்கறத உடைக்கணும். குறைஞ்சது 20 சீட்டை அதை நம்ம என்டிஏ எடுக்கணும். ஓகே. அதுக்கு இங்கே திமுகவை காலி பண்ணணும். அதில் எதில் மாட்டுவான்னு பார்த்தா டாஸ்மாகில் மாட்டிருக்காங்க. இது நேற்று முத்துசாமி சொன்ன மாதிரி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, சந்தேகமே இல்லை. ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் இல்லை. அதான் சிக்கல். நீ திருடி இருக்க, மாட்டிக்கிட்ட. நீ திருடுறதுக்காக உன் மேல் நடவடிக்கை எடுக்கல, நீ அவனை எதிர்க்கிறன்னா உன் மேல் நடவடிக்கை எடுக்கணும். வெரி சிம்பிள். இப்போ சிக்கல் எங்கே போய் அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னா, ரித்திஷ் யாரு? உதயநிதிக்கு ரைட் ஹேண்டு. எல்லாருக்கும் தெரியும் இந்த கவர்மெண்ட்டில் அவரோட ரோல் என்ன, போஸ்டிங் என்ன. ஐபிஎஸ் ஆஃபீஸர் அத்தனை பேரும் அவரோட போஸ்டிங்கிறாங்க, அல்லது 90% அவரோட போஸ்டிங். அவர் இல்லாமல் அவனின்றி ஓரணும் அசையாது. அதான் ரதீஷ். இன்னொருத்தர் ஆகாஷ் பாஸ்கரன். இன்ட்ரெஸ்டிங்லி அவர் யார்? ஆகாஷ் பாஸ்கரன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சொந்த அண்ணன் மூகாமுத்து. மூகாமுத்துவோட மகள் வயிற்று பேத்தியை மணந்து கொண்ட மாப்பிள்ளை. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை நோக்கி ஈடி நகருது. அவர் ஏன் தலைமறைவானார்? ஆகாஷ் பாஸ்கரன் எங்கே இருக்கார் இப்போ?